எனக்கு அவனோட ஜாதகம் மட்டும் வேணும். நீங்க தான் அவனுக்கு தெரியாம எடுத்துட்டு வரணும். ஏன் மது, இப்போ ஜாதகம் பொருந்தணும், இல்லனா அதுக்கான பரிகாரம் இருக்கணும். உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தையே வராதா? 2 பேரும் வாயை பொத்திட்டு உட்காருங்க. ஜாதகம் 2 பேருக்கும். என்னடா சொல்ற? லவ்னா என்னன்னு தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கோம். டேய் டேய் ஆ நான் கிளம்புறேன். சரி, ஓகே, பாய்டா. பார்த்துக்கோ. பாய்டா. ஐயோ, இவன் என்ன 30 மிஸ்டு கால் கொடுத்துருக்கா? மதுவை மறந்துட்டோமே. சொல்லிட்டியா மது? இன்னைக்கு அந்த பையன் வரலையா? சரி, வந்து உட்காரு. உன் காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க மது. ஏன் மது 1 வாரமா காலேஜ் வரலன்னு கேட்டாங்க. உன்னோட நிலைமை எனக்கு தெரியும். நீ எதனால காலேஜ் போகலன்றது எனக்கு புரியுது. அதனால நான் உனக்கு ஃபீவர்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க மது. மது ரொம்ப டேலண்டான பொண்ணு மேடம். அவர் பிளேஸ்மெண்ட் கோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார். அவளோட டேலண்ட்டை பார்த்து அவளுக்கு பிடிச்ச கம்பெனிலேருந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் ஆஃபருக்கு லெட்டர் வந்துருக்கு மேடம். கண்டிப்பாக அவள் போனா அப்படின்னா நல்ல ஃப்யூச்சர் உண்டு. இது அவள்கிட்ட சொல்லணும்னு பார்த்தோம். அவள் காலேஜ் வராததுனால சொல்ல முடியல. அதான் அவங்கள்ட்ட சொல்கிறோம். நாளையிலேருந்து 2 நாள் நீ ட்ரைனிங் போகணும் மது. மது, ஒரு பக்கம் உன்னோட கனவு, இன்னொரு பக்கம் உன்னோட மேரேஜ். ஏற்கனவே 4 நாள் முடிஞ்சிருச்சு. ஜாதகத்தினால 2 நாள் முடிஞ்சிருச்சு. இந்த காலத்துல லவ் சொல்றதுக்கு 1 நாள் போதுமே. இன்னைக்கு 1 நாள் இருந்துச்சேம்மா. ஏன் அந்த பையன் வரல? இப்பவே இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கான். மேரேஜுக்கு அப்புறம் உன்னை நல்லா பாத்துக்குவான்னு எப்படி நாங்க நம்புறது? இது உன்னோட லைஃப்மா. நீ எடுக்க போறதுதான் உன்னோட முடிவு. நாளைக்கு சேலம் போறதும் இல்ல அந்த பையனை பார்க்க பார்க்கு போறதும் உன்னோட விருப்பம். இதுல எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு ஓகே தாம்மா. எங்களோட ஃபுல் சப்போர்ட்டும் உனக்கு தான். நல்லா யோசிச்சு முடிவெடு. ஹலோ, என்ன மது, என்ன பண்ணலான்னு இருக்க? எனக்கு மட்டும் ஏன்பா இப்படிலாம் நடக்குது? எனக்கு பிடிச்ச 2மே கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அதுவே இப்போ எனக்கு ஒரு ஆப்ஷனாக வந்து நிற்கும்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ இதில் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும்னா எப்படிப்பா? ஏன்பா, ஒருவேளை எனக்கு இந்த ஜாதக பிரச்சனைலாம் இல்லாமல் இருந்திருந்து நான் இதே மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா நீங்கள் ஓகே சொல்லியிருப்பீங்களா? மது, இந்த காலத்து பசங்க
ஏன் நம்ம லவ்வை ஏற்றுக்க மாட்றாங்கன்னு பேரண்ட்ஸ் மேலே கோவப்படுறாங்க. ஆனால் அது பேரண்ட்ஸோட மெயின் செட்டுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க பசங்க இதே மாதிரி வந்து சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியாது. அப்போ புரியும், நம்ம பேரண்ட்ஸுக்கும் இப்படி தான் இருந்திருக்கும் போல். அந்த காலத்தில் லவ் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு ஜாதியை லவ் பண்ணிட்டாங்களே, வேறு மதத்தில் லவ் பண்ணிட்டாங்களே, அப்படி தான் பேரண்ட்ஸ்லாம் பயந்துட்டு வேணான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் லவ் பண்ணுறாங்கன்னு சொன்னாலே பயமாக இருக்குது. 3 வருஷம் லவ் பண்ணுவாங்களாம், 3 வருஷத்துக்கு அப்புறம் பிரேக்கப்பான். ஏன்னு கேட்டால் கேரக்டர் சரியில்லைன்றாங்களாம். இப்போ அந்த 3 வருஷம் எதை வச்சு லவ் பண்ணியிருப்பாங்க? கேட்கவே கேனத்தனமாக இருக்குல்ல. நீ இதே கேட்டியே, ஜாதக பிரச்சனை மட்டும் இல்லைன்னா எனக்கு ஓகே சொல்லியிருப்பீங்களா அப்படின்னு. இப்போ பிப்ரவரி மாதம் உனக்கு கல்யாணம் நடக்கலைன்னு வை, அடுத்த 5 வருஷம் கழித்து உனக்கு கல்யாணம் நடக்கும். அந்த 5 வருஷமும் வெயிட் பண்ணி ஒருத்தன் உன்னை கல்யாணம் பண்ணுறான் பார், அதுதான் உண்மையான காதல். நீ சொல்கிற பையன் அடுத்த 5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் ஓகே சொல்லியிருப்பேன். நான் மட்டும் இல்லை, இந்த நம்பிக்கையை எல்லா பேரண்ட்ஸும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா யாரும் காதலுக்கு எதிரி இல்லை. காதல்னா சந்தோஷமான வாழ்க்கையில் மட்டும் இல்லை, கஷ்டமான டைம்லையும் கூட நிற்கிறது தான் உண்மையான காதல். நான் உனக்காக காத்திருப்பேன்னு நம்பிக்கை இருந்தால் நீ கிளம்பி சேலம் போ, இல்லைன்னா விட்டுரு. சரிப்பா. மச்சான் பார்க்கலாவா? நான் வரல. என்னாச்சு வரலன்னு சொல்ற? அதான் வரலன்னு சொல்கிறேன்ல. ஏன் வரலன்னு சொல்ற? எனக்கு ப்ராப்பராக ரீசன் சொல்லு பார்ப்போம். டேய், நான் அவளை லவ் பண்ணுறேன்டா. ஃப்ரெண்டாக இருந்தால் கூட லவ் சொல்லிடலாம், அவன் எனக்கு ஃப்ரெண்டு கூட கிடையாது. ஒரு நாள் தான் பார்த்துருப்பா, ஏதோ கொஞ்ச நேரம் பேசணும் கூப்பிட்டா, அது கூட நான் ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல. எந்த மூஞ்சி வச்சுட்டு வந்து பார்க்க சொல்கிறேன் நீ? 2 நாளாக ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், என் ஃபோன் ஒரு தடவை கூட எடுக்கல. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. 2 நாளாக பார்க்க சுற்றிட்டு இருக்கேன், எங்கடா கிளம்ப நேரம் பார்த்தா வந்துடுவாள். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவன் பிளேஸ்மெண்ட்டுக்கு சேலம் வரைக்கும் போயிருக்கான்னு. ஆனால் ஒன்று மட்டும் புரியுதுடா, அவன் என் மேலே செம்ம கோவத்தில் இருப்பான்னு. இப்போ நான் வந்தால் கூட அவன் என்கிட்ட பேசுவாலும் கூட தெரியாது. இதில் எங்கன்னு போய் ப்ரப்போஸ் பண்ணுறது? விட்றா, நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன், நான் தான் லவ் பண்ணேன், நானே மறந்துடுறேன். யாரு சொன்னா நீ தான் அவளை ஃபர்ஸ்ட் பார்த்தன்னு? நீ தான் தேவையில்லாம ஆசை வளர்த்துட்டு இருக்க, நீ தான் நினச்சிட்டு இருக்க. அவ தான் உன்னை லவ் பண்ணா. உன்னை பொறுத்தவரை அவள் உன்னை பார்க்கில் பார்த்தா ஃபஸ்ட் ஃபீட் நினச்சிட்டு இருக்க. ஆனால் அவளுக்கு உன்னை எப்பயோ தெரியும். உனக்கு ஒன்று தெரியுமா, என்னையும் காவியை சேர்த்து வச்சதே அவள் தான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கணுன்றது அவளோட ஆசையே. நடுவில் எங்கள் 2 பேத்துக்கு ஒரு சண்டை வந்துச்சு. காவியை என்கிட்ட பேசவே இல்லை. மது எவ்வளவோ ட்ரை பண்ணா, ஆனால் காவியை புரிஞ்சிக்கவே இல்லை. அப்போ தான் நீ வந்த. நீ தான் காவியாக பேசி புரிய வச்ச. அதை பார்த்து மதுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிச்சு. ஒரு கட்டத்தில் அதுவே காதலாக மாறிச்சு. லவ்வர் ஸ்டேடிங் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதான் வந்தாலே
என்னதான் கூட்டிகிட்டு வர சொன்னான், அதான் அவளை கூட்டிகிட்டு வந்தேன். மச்சான், நாளைக்கு ஆளோட வெளியே போகிறேன், நீ கூட வாடா. அண்ணா நாங்கள் வந்துட்டோம். அண்ணாவா? ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தா அவளுக்கு பீரியட்ஸு. உங்ககிட்ட சொல்ல முடியல. அடுத்த நாள் உனக்கு உடம்பு சரியில்லை, அப்பயும் சொல்ல முடியல. சரியான முட்டாள்றா நீ. அவள் இவ்வளோ படி உனக்கு புரியல பத்தியா? உன்னை பார்க்குறதுக்கு அவள் ஒவ்வொரு நாளும் அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கா, நீ தான் அவளை புரிஞ்சிக்கவே இல்லை. அன்றைக்கி அவள் தான் காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லி வர வேண்டாம்னு சொன்னா, நான் ரெடியாக தான் இருந்தேன். அவள் நீ காலேஜ் போகவே இல்லை, உங்ககிட்ட போய் சொன்னான். எதுக்கு போய் சொல்லணும்? அவள் ஜாதகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை, இந்த மாதம் கல்யாணத்தை முடிச்சாவும் அவங்க அப்பா சொல்லிட்டாரு. அம்மா இப்போ அதுக்குள்ளே எனக்கு எதுக்கு கல்யாணம்? பிப்ரவரி மாதத்துக்குள்ளே உன்னோட கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. அப்பா நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன், அதான் கல்யாணம் வேணான்னு சொல்கிறேன். உனக்கு 7 நாள் டைம், அதுக்குள்ளே அந்த பையன்கிட்ட லவ் சொல்லிட்டு என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும். இன்னும் 7 நாளுக்குள்ளே எப்படி என் லவ் அவன்கிட்ட சொல்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படிம்மா என்னன்னு சொல்லி ஜாதகம் கேட்குறது? தாராளமாக நாளைக்கு சொல்லிடு. அவங்க அப்பா கொடுத்த 7 நாள் இனி தான் கடைசி நாள். இன்னைக்காவது லவ் சொல்ல முடியுமா முடியாதான்னு அவள் பார்க்கில் உட்காந்துருக்கா. இத்தனை நாள் விட்டுட்ட, இருக்கிறதே நீ கடைசி ஒரு நாள், விட்டுறாதடா. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். ஆனால் உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல. என்னடா இவன் பார்த்து அடுத்த நாள் இப்படி சொல்கிறான்னு தப்பாக நினச்சிடணும்னு பயம். உன்னை பார்க்க வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடங்கள், இங்கே தானே இருக்க போகிறா, நாளை கூட சொல்லிக்கலான்னு ஒரு அலட்சியம். ஆனால் அதுதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு அப்போ புரியல. ஆனால் கடைசி 2 நாள் உன்னை பார்க்காம, மெசேஜ் பண்ண முடியாமல், கால் அட்டன் பண்ணாமல் எவ்வளோ மிஸ் பண்ணுன்னு வார்த்தையால் சொல்லவே முடியாது. என் கால் அட்டன் பண்ணவே இல்லை. நான் வராமல் என் மேலே கோபமாக இருப்பேன்னு நினச்சேன். சதீஷ் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்கு ரீசன் கோபம் மட்டும் இல்லை, காதலும். எங்கள் அப்பா கிட்ட நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது எந்த பயமும் எந்த கேள்வியோ இல்லை. ஆனால் அடுத்த ஒவ்வொரு நாளும் என்ன ஆக போகுது, ஒருவேளை நீ லவ் இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு 1008 கேள்வி என் மண்டுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஆனால் நான் நம்பிக்கையாக இருந்தேன். ஆனால் நான் கால் அட்டென்ட் பண்ணியிருந்தா இவ்வளோ தூரம் வரவே தேவையில்லைல்ல. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். அதனால கிரியேட் ஆன ஈகோ தான் என்னை இப்படியெல்லாம் பண்ண வச்சிருச்சு. அப்பா சொன்னாங்க, லவ்னா பாசிட்டிவ் சுச்சுவேஷனில் மட்டும் இல்லை, அவங்க நெகட்டிவ் சுச்சுவேஷன்லேயும் கூட சப்போர்ட் பண்ணி நிற்கணும், அதுதான் காதலுன்னு சொன்னார். ஆனால் அது கூடவே நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேலே ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்ல மறந்துட்டார். இங்கே பாதி பேருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு ரீசன் தான். லவ்வா ஈகோவான்னு கேட்கும்போது லவ் தான் டிசிஷனாக இருக்கணும். என்னை கேட்டால் இதுதான் லவ். சரி ஏதோ விடுங்க. அப்பா அம்மா இல்லாமல் அலோனாக இருக்க உங்கள் ஜேர்னியில் சந்தோஷத்துலேயும் கஷ்டத்துலேயும் ஆறுதலாக இருக்க நான் வரலாமா? என்னடா யோசிக்கிற? மது, ஆல்ரெடி வெயிட்டிங் லிஸ்ட் நிறையா இருக்குது, வேக்கன்சி இருந்தால் சொல்கிறேன். ஐயோ அப்படியா? சரி ஓகே ஹரிஷ், எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லை. நான் எங்கள் அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏ அப்படி வா வலிக்கு.
ஆ நானே உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணலான்னு சொல்ல கூப்பிட்டேன். அடிங்கொய்யால. ஏ இருமா, உங்கள் அப்பா தானே வர சொன்னார், அதான் சொன்னேன். ஓ போகலாமா?